ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரொம்ப சத்தானது. இது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி நல்ல அச்சின கோராளி எல்லாத்தையும் சரி பண்ணும். பூண்டுமே சொல்ல வேண்டாம், பூண்டுலேயுமே அதிகமான சத்து இருக்குது. குழந்தைகளுக்கு வெறும் பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியை தோசை இட்லிக்கு வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பூண்டு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 3 துண்டு, மிளகா, தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த இஞ்சியை நம்ம தோலை நீக்கிடலாம். தோலை நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சட்னி செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு முறை சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும். தினமே இது பண்ணி சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இஞ்சியை இந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். அதாவது அந்த இஞ்சி அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியோட அந்த கரகரப்பு தன்மையும் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த சட்னி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பூண்டையும் சேர்த்துடலாம். இந்த பூண்டுமே அந்த எண்ணெயில் நல்லா வேகணும். இஞ்சியும் பூண்டுமே கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போது எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த மிளகா சேர்த்துக்கிறேன். நான் 4 மிளகா சேர்த்துக்கிறேன். மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. எடுத்து வச்சுக்கக்கூடிய புளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போது நான் இதை வேற ஒரு மிக்ஸி பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் வேற ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை நல்லா நம்ம நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கூடிய அதே எண்ணெயில் தேவையான தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸியும் கழுவி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு மூடி வச்சு அந்த சட்னி செய்யுங்க, இல்லாட்டி நல்லா தெறிக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு சிட்டிகை அளவு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதாவது இந்த சட்னியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வைங்க, இல்லாட்டி தெரிக்கும். பாருங்கள் சட்னி எந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்துருக்குன்ட்டு. இதுதான் சரியான பக்குவம். இதை 2 வாரம் வச்சு நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.